இந்த நாளில் கூட ஆண்டவருடைய முக்கியமான ஒரு வரத்தை குறித்து பேசும்படியாய் கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். அநேகர் தவறாக புரிந்து கொள்வதும் அநேகர் சரியாக புரிந்து கொள்ளாததுமான ஒரு வரம் இருக்கும் என்று சொன்னால் அது தீர்க்க தரிசன வரம். கள்ள தீர்க்க தரிசிகள் அநேகர் எழும்பிக் கொண்டிருக்கிறபடினாலே அநேகர் தீர்க்க தரிசனம் இல்லை, தீர்க்க தரிசனம் நின்று போய்விட்டது என்று சொல்லுவதுண்டு. ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற மேன்மையான காரியத்தை தீர்க்க தரிசன வரத்தை குறித்து இந்த காலவேளையிலே நாம் சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் ஹல்லேலூயா 14ஆம் அதிகாரத்திலே இந்த தீர்க்க தரிசன வரங்களை குறித்து சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரத்திலே 9 விதமான வரங்களை குறித்து சொல்லுகிறார். அந்த 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்போஸ்தலன் தன்னுடைய சபைக்கு சொல்லும்போது விசேஷமாய் நாம் எதை விரும்ப வேண்டுமா? தீர்க்க தரிசன வரத்தை விரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசி என்றால் யார்? தீர்க்க தரிசி கர்த்தருடைய வாயாக இருக்கிறவன் தான் தீர்க்க தரிசி. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே ஆமென் மாற்றாமல் சொல்லுகிறவர் தான் தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா. ஜனத்தை பிரியப்படுத்தும்படி பேசுகிறவர் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு அப்படியே மாறாமல் சொல்லுகிறவர் தான் யாரு? தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் பாவத்தை குறித்து உரைக்கக்கூடியதாக இருக்கும். தீர்க்க தரிசனம் பக்தி விருத்தியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். தீர்க்க தரிசனம் ஆறுதலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். தீர்க்க தரிசனம் மறைவானவைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசி பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஞான திருஷ்டிக்காரன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்பாடுகளை சொல்லுகிறவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. சொப்பனக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. தீர்க்க தரிசி என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்க. அப்படின்னா வருங்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தேசத்தை குறித்து, சபை குறித்து நாம் கேட்டால் நிச்சயமாகவே கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லும்போது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், உங்களுடைய குமாரரும் குமாரத்திகள் என்ன செய்வார்களாம்? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்படின்னா குமாரர் குமாரத்திகள் என்ன சொல்லணும்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் மாறணும். மோசே எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம், எண்ணாகமம் 11:29 ஆமென், என்னுடைய ஜனங்கள் எல்லார் மேலும் தீர்க்க தரிசன வரம் செயல்பட்டால் நல்லா இருக்குமே என்று சொல்லி அதற்காக ஆசைப்படுகிறார். வாசிக்கலாம். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினார். நலமாய் இருக்குமே என்றார். ஹல்லேலூயா. அப்ப 20 லட்சம் பேரும் தீர்க்க தரிசனம் சொன்னா நலமாய் இருக்கும் என்று சொன்னார். ஆமென். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சபை பக்தி விருத்தி அடைவதற்கு, குடும்பங்கள் எச்சரிக்கப்படுவதற்கு, தேசங்கள் தேவனுக்காக எழும்புவதற்கு தீர்க்க தரிசிகள் அவசியம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்களுக்கு அந்த தீர்க்க தரிசன வரத்தை தாங்க. ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வரம் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமென். ஏற்கனவே ஒரு ஆராதனையில் சொன்ன, ஒரு மனுஷனுக்குள்ள 3 ஆவிகள் செயல்படும். ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள 3 ஆவிகள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று மனுஷனுடைய ஆவி. சொல்லுங்க, மனுஷனுடைய ஆவி. 2வதாக பிசாசின் ஆவி. 3 பரிசுத்த ஆவியானவர். கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுவோம். மனுஷனுடைய ஆவி செயல்படும். 2 பிசாசின் ஆவி செயல்படும். 3 தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். மனுஷனுடைய ஆவி என்ன? ஆமென். நம்முடைய சுய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள். ஆமென். ஒரு காரியத்தை நம்ம யோசிச்சுட்டு அதை சில நேரத்தில் தீர்க்க தரிசனமா சொல்லணும்னு மனசுல ஒரு எண்ணம் வரும்.
ஆராதனை நடக்கும்போது சுயத்தில் பேசுகிறது அது தவறான காரியம். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவனுடைய ஆவி ஆத்தும சரீரம் முழுவதுமே சிலுவையிலே அறையப்பட வேண்டும். கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். சுயம் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது? வெளிப்படக்கூடாது. சுயத்தின் ஆவிகள் வெளிப்படக்கூடாது. நான் ஊழியங்களுக்கு போகிற இடங்கள்ல சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த காரியங்களுக்கு சபையில் இருக்கிறது, இந்த காரியம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறது, இதை குறித்து ஒன்று பேசணும். அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? பேசக்கூடாது, பேச முடியாது. அப்படி பேசினால் அது சுயமாய் பேசுகிற வார்த்தை, அங்கே கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. யாரும் எதையாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை பேசுவது கர்த்தர் பேசுவதாக மாறாது. அல்லேலூயா. சுயம் முழுவதுமா என்ன செய்யணும்? அறையப்படணும். அல்லேலூயா. நான் முக்கியமாக எந்த இடத்துக்கு கூட்டத்துக்கு போனாலும் அவங்களை குறித்தோ அவங்களுடைய சபையை குறித்தோ அவங்க குடும்பங்களை குறித்தோ விசாரிப்பதில்லை. கூட்டம் முடிஞ்ச பிறகு அவர்கள் சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தான் பேசணும். மனுஷ ஆவியில நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. 2 கொரிந்தியர் 10:5 2 கொரிந்தியர் 10. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் என்ன செய்யணும்? சிறைப்படுத்தப்படணும். அப்பந்தான் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். நம்முடைய மனசுல தோணுதெல்லாம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் இல்லை. ஹல்லேலூயா. மனசுல வந்ததெல்லாம் ஆமென் ஹல்லேலூயா எழும்பி சொல்லுவது தீர்க்க தரிசனம் அல்ல. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசியினுடைய ஆவி 1 கொரிந்தியர் 14:32 தீர்க்க தரிசிகளுடைய ஆவி தீர்க்க தரிசிகளுக்கு என்ன செய்கிறது? அடங்கி இருக்கிறது. அடங்காத ஆவியா இருக்க கூடாது. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, என்ன ஆவியா இருக்க கூடாது? அடங்காத ஆவியா இருக்க கூடாது. கீழ்ப்படியாத ஆவியாக இருக்க கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு எல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அடங்காத ஆவிகள் என்று சொன்னால் அது தற்பெருமை வந்துரும், விழுகைக்கு காரணமாகிரும். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தங்களுக்குள்ளே என்ன செய்கிறது? அடங்கி இருக்க வேண்டும். நீதிமொழிகளில் அழகான ஒரு வசனம் இருக்கிறது. 25:28 நீதிமொழிகளின் புத்தகம் 25:28 தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடைந்த பட்டணத்துக்கு போல இருக்கிறானா? என்ன செய்யணும்? ஆவி அடங்கணும். அல்லேலூயா. தீர்க்கதரிசியினுடைய ஆவி யாருக்கு அடங்கி இருக்கணும்? தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கணும். இல்லாட்டா எப்படி இருக்குமா? மதில் இடைந்த பட்டணத்தை போல. மதில் இடைந்து பாழான பட்டணம்னா எல்லா அசுத்தங்களும் அங்கே வரும். எல்லா ஆமென் ஹல்லேலூயா மிருகங்களும் அதுக்குள்ளே வரும். எல்லா சத்துருவும் அதுக்குள்ளே வருவான். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. ஒன்றாவது ஆமென் மனுஷனுக்குள்ளே செயல்படுகிற ஆவி என்னது? மனுஷனுடைய சுயத்தின் ஆவி. அந்த ஆவியிலே தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இரண்டாவது சாத்தானின் ஆவி செயல்படுகிறது. ஆவி ஆமென். அது பல இடங்கள்ல பார்க்க முடியும். நீங்க சாத்தானின் ஆவின்னு சொன்ன உடனே பிசாசு பிடிச்சவங்களுக்கு தான் அது செயல்படணும்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு பிடித்தவர்களுக்குள்ளேயும் ஆவி செயல்படும். சாதாரணமான விசுவாசிக்குள்ளேயும் அந்த ஆவி என்ன செய்யும்? செயல்படும். யோபனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது, போராட்டம் வருகிறது. யோபனுடைய மனைவி பிசாசு பிடித்தவள் அல்ல, ஆனால் பிசாசுடைய ஆவிக்கு அவள் இடம் கொடுக்கிறாள். ஆகவேதான் அவள் சொல்லுகிறாள், தேவனை தூசித்து என்ன செய்? ஜீவனை விடு. அல்லேலூயா. அந்த வார்த்தை அவள் சொல்லுவதற்கு காரணம் என்ன? பிசாசனுடைய ஆவிக்கு அவன் இடம் கொடுத்து விட்டாள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல மனுஷன். தாவீது ஒரு தீர்க்கதரிசி. தாவீது ஒரு யுத்த வீரன். ஆனால் அல்லேலூயா ஜனத்தை தொகையிடும்படியாக பிசாசு அவனை என்ன செய்தானா? ஏவ ஆரம்பித்தான். அப்படின்னா பிசாசு தாவீதுக்குள்ளே செயல்பட்டான். பேதுரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன், பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை பெற்ற மனுஷன். ஆனால் இயேசுவை பார்த்து
பார்த்து இதெல்லாம் நமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லி கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்படின்னா அவனுக்குள்ள என்ன ஆவி செயல்பட்டது? பிசாசின் ஆவி செயல்பட்டது. இயேசு உடனே சொன்னார், ஆமென், அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. ஆமென். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் யாருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்படின்னா பிசாசனுடைய ஆவி தேவ திட்டத்துக்கு எதிராக பேச வைக்கும். பிசாசனுடைய ஆவி தேவ திட்டத்துக்கு எதிராக சிந்திக்க வைக்கும். பிசாசனுடைய ஆவி தேவ திட்டத்துக்கு எதிராய், தேவ வசனத்துக்கு எதிராய் கலகத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. இனியும் பார்ப்போம் என்று சொன்னால் யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் என்று சொல்லப்படுகிறது. நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆகவே தான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள்? இடம் கொடாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. கடைசியாக பரிசுத்த ஆவியானவர். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆவியானவர் நமக்குள்ளே வெளிப்படுகிற போது இந்த வரங்களை கர்த்தர் செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால வரங்கள் எப்படி செயல்படும் என்று சொல்லி 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளே வரும்போது இந்த வரங்கள் எப்படி செயல்படுகிறது? ஒன்றாவதாக ஆவியானவருடைய ஏவுதலினாலே வரம் செயல்பட ஆரம்பிக்கும். சொல்லுங்க. ஆவியானவர் நம்ம மனசு காலியாக இருக்கணும், நம்முடைய சிந்தைகள் காலியாக இருக்கணும். ஆமென். நம்ம இதை குறித்து சிந்திக்காமல் இருக்கிற போது திடீரென்று ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் தூண்டுதலை தருவார் அல்லது ஏவுதலை தருவார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவனுடைய வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் தூண்டுவார். உள்ளே இருந்து ஆமென் சொல்லு இந்த வார்த்தை ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆவியானவர் தூண்ட ஆரம்பிக்கிற போது, ஒரு அணை உடைந்து வரும்போது தண்ணி எப்படி வருகிறதோ அது போல ஒரு ஊற்றை போல அது புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. அங்கே சுயத்துக்கு என்ன இல்லை? இடமே இல்லை. அங்கே சுயம் கிரியை செய்ய முடியாது. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமல் இருப்பேன் என்றேன். ஆனால் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியை போல். சோத்திரம். பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி எரேமியா சொல்லுகிறார். நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு. ஆனால் இந்த வார்த்தை என்ன செய்கிறதா? உள்ள இருக்கிறது, இருதயத்துக்குள்ள இருக்கிறது, சரீரத்துக்குள்ள வந்துட்டு அந்த வார்த்தை எலும்புகளுக்குள்ளே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல இருக்கு. இந்த வசனம் வெளியே சொல்ல முடியாவிட்டால் அது சரீரத்தை எரிக்கக்கூடியது போல ஆகிவிடுகிறது. அந்த தூண்டுதலினாலே தேவனுடைய வார்த்தை வர வேண்டும். அல்லேலூயா. 2ஆவதாக கர்த்தருடைய ஆமென் தீர்க்க தரிசனம் வருகிற அனுபவம் என்னன்னு கேட்டா அந்நிய பாஷைகள். சொல்லுங்க. அந்நிய பாஷை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆண்டவரோடு கூட என்ன செய்கிறார்? ரகசியத்தை பேசுகிறார். அந்த அந்நிய பாஷை பேசி 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 ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிற போது ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை உள்ள வைக்கிறார். அது நம்மை அறியாமலே தீர்க்க தரிசனமாய் வர ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். சொல்லுங்க, யார் வந்தது? பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஹல்லேலூயா. அதுக்காக எப்போதுமே தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அந்நிய பாஷை பேசிட்டு தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆவியில ஏவப்படுகிற போது தீர்க்க தரிசனமாகவே வரும். ஆமென். சில நேரங்களில் ஆவியானவருடைய வல்லமை நம்மை அபரிதவண்ணமாய் நிரப்புகிற போது அந்நிய பாஷைகளாய் பேசி அந்த அந்நிய பாஷைகள் எப்படி வருகிறது? தீர்க்க தரிசனமாய் வரும். ஹல்லேலூயா. 3ஆவதாக தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் எப்படி தருகிறார் என்று சொன்னால் என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் வார்த்தைகளை கேளுங்கள், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஆமென். எல்லா சொப்பனத்தையும் நம்ப முடியாது. ஆமென். நான் முதல்ல சொன்ன போல சொப்பனங்களும் 3 விதம் இருக்கு. ஒன்று மனுஷ ஆவியினால வரக்கூடிய சொப்பனங்கள். தொல்லையின் திரட்சியினால் என்ன வருது? சொப்பனம் வருது. ரொம்ப தொல்லை, சரீர அலுப்பு, சரீர பலகீனம், பல காரியத்தை குறித்து நினைச்சு கவலைப்பட்டு கலங்கி கொண்டு படுத்திருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன வரும்? சொப்பனம் வரும். அந்த சொப்பனம் நிறைவேற போகிற சொப்பனம் அல்ல. அந்த சொப்பனம் எல்லாம் மாயா இருக்கிறது. ஹல்லேலூயா. 2 பிசாசுக்கும் சொப்பனம் தர முடியும். மந்திரவாதங்கள் வெளிப்படுகிற போது, சூரியங்கள் வெளிப்படுகிற போது, ஆமென், ஹல்லேலூயா, தேசத்திலிருந்து பிசாசுடைய தொல்லைகள் வரும்போது பயப்படுத்துகிற பல சொப்பனங்களை பிசாசு கொண்டு வருவார். ஆனால் 3வதாக தேவன் தருகிற சொப்பனம் இருக்கிறது. ஆமென். தேவன் என்ன தருவார்? சொப்பனம் தருவார். யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுத்தார். பார்வோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் சொப்பனம் தர்றது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமல்ல, ரட்சிக்கப்படாத பார்வோனுக்கு கர்த்தர் கொடுத்தார், சொப்பனத்தை கொடுத்தார். ரட்சிக்கப்படாத ஆமென், ஹல்லேலூயா, நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தார். மறைபொருட்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நடக்க போகிற காரியங்களை சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, நான் என் ஊழியக்காரருக்கு என்னத்தை கொடுப்பேன்? சொப்பனத்தை கொடுப்பேன். ஒரு தடவை கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். என்னாகமம் 11:29. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி பேசுவாரா? சொப்பனத்தில் பேசுவார். சாமுவேலே சாமுவேலே என்று நேரடியாக கூப்பிட்டார். ஆனால் சொப்பனத்திலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்பட்டார். ஆமென். யாக்கோபுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? சொப்பனத்தில் வெளிப்பட்டார். இன்றைக்கும் கர்த்தர் சொப்பனங்களிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில வெளிப்பாடுகளை தருகிறார். ஹல்லேலூயா. நடக்க போகிற காரியங்களை தரிசனமாக வெளிப்படுத்துவார். சொப்பனம் மட்டும் இல்லை, தரிசனம் ஒரு காட்சியை காண பண்ணி அதுக்குள்ள ஒரு செய்தியை கொடுத்து அந்த செய்தியை பேசுவதற்கான கிருபையை கர்த்தர் தருவார். அது தீர்க்க தரிசனமாக மாறும். அல்லேலூயா. யோவேல் 2:28 வாசிக்கிறோம், உங்களுடைய மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் என்ன காண்பாங்களாம்? தரிசனங்களை காண்பார்கள். ஆமோஸ் 3:7 வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசன வரம் எவ்வளவு முக்கியம். தேசத்துல நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துவாரா? தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆவியை விரும்பணும், தீர்க்க தரிசன வரத்தை விரும்பணும். ஆண்டவரே, எங்களை ஒரு தீர்க்க தரிசியாக மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ஆவிக்குரிய வரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கடைசியாக தீர்க்க தரிசிகளோடு கூட கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார். சொல்லுங்க, எப்படி பேசுகிறார்? முகமுகமாய் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் முகமுகமாய் அநேகரோடு பேசியிருக்கிறார். ஆபிரகாமோடு முகமாய் பேசியிருக்கிறார், மோசையோடு முகமாய் பேசியிருக்கிறார், சாமுவேலோடு முகமூடாய் பேசியிருக்கிறார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி கூலி வாங்கி வந்த பிள்ளையாமோடு கூட கர்த்தர் முகமாய் பேசினார். கர்த்தர் முகமுகமாய் பேசி சில செய்திகளை வெளிப்படுத்துவார். என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவராம்? உண்மையுள்ளவராய் இருந்தபடினாலே ஆமென், நான் முகமுகமாகவும் பிரத்யட்சமாய் பேசுவேன். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை கர்த்தர் இந்த கால நேரங்களில் நமக்கு தரட்டும். முகமுகமாய் கர்த்தர் இறங்கி வந்து என்ன செய்யணும்? பேசணும். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டது போல நம்மிடத்தில் கர்த்தர் வந்து பேசுவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தீர்க்கதரிசி ஆமென், ஹல்லேலூயா, மனுஷ ஆவினால சொல்லக்கூடாது. தீர்க்க தரிசனங்கள் பிசாசின் கிரியைகளால் சொல்லக்கூடாது. தீர்க்க தரிசனம் தேவனுடைய ஆவியினால வரணும். தீர்க்க தரிசனம் தேவனுடைய ஆவியானுடைய தூண்டுதலினால வரணும். அந்நிய பாஷையினால வரணும். சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய் வரணும். தேவன் முகமுகமாய் நம்மோடு கூட பேசணும். அல்லேலூயா. அவன் கடைசியாக எதுக்கு இந்த தீர்க்க தரிசன வரம் அவசியம்? அல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ
மனுஷருக்கு பக்தி விருத்தி. எல்லாம் சொல்லுங்க. அப்ப தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன உண்டாகணும்? மனுஷருக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். பக்கத்துல இருந்து தட்டி சொல்லுங்க, தீர்க்க தரிசனத்தினால பக்தி விருத்தி உண்டாகணும். அல்லேலூயா. நாத்தான் தீர்க்கதரிசி வந்தார், தாவீதை தட்டி சொன்னார். ஆமென். ஒரு நல்ல எடுத்துக்காட்ட சொன்னார். ஆமென். ஒரு கதையை சொல்லி, ஆமென், அந்த கதையினுடைய முடிவில் தாவீது சொல்லுகிறார், அந்த மனுஷன் என்ன செய்யணும்? கொல்லப்படணும். கோபமாக எழும்பினார். உடனே நாத்தான் சொன்னார், அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, நீயே அந்த மனுஷன். பாவத்தை உணர்த்துகிறார். அந்த நேரத்தில் தாவீதுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகிறது. நான் தவறு செய்து விட்டேன், ஆமென், துணிகரம் கொண்டு விட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்து அழுது மனம் திரும்புகிறதான அனுபவம். அல்லேலூயா. அப்படின்னா பக்தி விருத்தி. சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகணும்னா தீர்க்க தரிசனங்கள் வரணும். அல்லேலூயா. பாவத்தை குறித்த உணர்வுகள் உண்டாகணும்னா தீர்க்க தரிசனங்கள் வரணும். அல்லேலூயா. ஆமென். பல நேரங்களில் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகள் தேசத்தில் நடக்க போகிற அழிவை குறித்து சொன்னாங்க, தேவனுடைய கோபத்தை குறித்து சொன்னாங்க. நினிவே பட்டணத்துக்கு வந்த தீர்க்கதரிசி யோனா தேவ கோபத்தை சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல எப்படி இருக்கிறார்? கோபமாக இருக்கிறார். உங்களுடைய பாவம் ஆமென் வானத்தை எட்டி விட்டது, உங்களுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தை எட்டி விட்டது. ஆகவே இனியும் 40 நாளைக்குள்ள கர்த்தர் இந்த பட்டணத்தை என்ன செய்ய போகிறார்? கவிழ்த்து போட போகிறார். அது தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அப்படின்னா அழிவை குறித்து முன்னுரைக்கிறவன் தீர்க்கதரிசி, தேவ கோபத்தை சொல்லுகிறவன் தீர்க்கதரிசி. அதை கேட்டதான ஜனங்கள் ரெட்டுடுத்தினார்கள், சாம்பல்ல உட்கார்ந்தாங்க, உபவாசம் பண்ணினார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். தேவன் மனஸ்தாபப்பட்டு 120,000 குழந்தைகளுக்காக பரிதவித்து தாம் செய்ய போவேன் என்று சொன்ன தீங்குக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது ஏசாயா தீர்க்கதரிசி வந்தாரு. அவர் சொன்னாரு, ஆமென், நீர் உன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? ஒழுங்குபடுத்துங்க, நீங்க சாக போறீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஹல்லேலூயா. அழிவை குறித்து சொன்ன உடனே எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்? கர்த்தாவே, நான் எவ்வளவு உத்தமமாய் உண்மையாய் உம்மை சேவித்தேன் என்பதை நீர் அறிகிறீர் என்று சொல்லி மனங்கசந்து அழுதார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் அழுகிற போது, மனம் திரும்பும் போது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு காரியங்களை மாற்றி அமைக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் அவசியம். சொல்லுங்க. ஜனத்தை ஹல்லேலூயா அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு தீர்க்கதரிசிகள் அவசியம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், தனக்கு அல்லேலூயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தி. 2 புத்தி. மனுஷனுக்கு புத்தி. ஆமென். நேற்று நாம் சிந்தித்தோம். நேற்று முந்தின நாள் யோசபாத்தும் அவரோடு கூட இருந்த ஜனங்களும் ஒருமித்து சொல்றாங்க, ஆண்டவரே, அந்த ஏராளமான கூட்டம் எங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு என்ன செய்யாது தெரியல. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் யாரை பார்க்கிறது? உண்மையே நோக்கி பார்க்கிறது. அங்கே ஒரு தீர்க்கதரிசி லேவி எழும்பி வந்தார், தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆமென். உங்களுடைய இருதயம் கலங்கவும் பயப்பட வேண்டாம், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற வழியை அவர் காண்பித்து கொடுத்தார். புத்தி உண்டானது. ஹல்லேலூயா. அடுத்தது ஆமென், 3 விதமான கூட்டங்கள் நிற்கிறது. ஆமென். அம்மோனியர்கள், மோவாபியர்கள், சேயீர் மலை தேசத்தார்கள். இத்தனை பேர் இருக்கும்போது பயந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஆறுதல் உண்டானது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தினுடைய ஆமென் ஹையஸ்ட் கிளைமாக்ஸ் என்னன்னு சொன்னா, ஆமென், கலங்கி இருக்கிற ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? ஆறுதல் உண்டாகும், பக்தி விருத்தி உண்டாகும், புத்தி உண்டாகும், ஆறுதல் உண்டாகும், தேவனை குறித்த பயம் உண்டாகும், தேவனை குறித்த நடுக்கம் உண்டாகும், தேவ வசனத்துக்கு நேராக திரும்ப வேண்டும் என்றதான எண்ணம் உண்டாகும். அல்லேலூயா. கடைசியாக தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் வசனத்தை விட்டு வழி விலகி போகக்கூடாது. ஆமென். தீர்க்க தரிசனம் ஒண்ணுமே என்ன செய்யக்கூடாது? வசனத்தை விட்டு கொஞ்சம் கூட அங்கும் இங்கும் மாறக்கூடாது. 2 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். சொல்லுங்க எல்லாரும். வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இந்த வசனத்துக்கு வெளியே ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லை.
இந்த வசனத்துக்கு வெளியே ஒரு வெளிப்பாடும் இல்லை. வசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா, ஆமென். தீர்க்க தரிசனங்களை நாடுங்கள். தீர்க்க தரிசனத்தை கண்டுபிடித்து கொள்ளணும். கள்ள தீர்க்கதரிசிகள் ஏன் இருக்கிறாங்கன்னா, நல்ல தீர்க்கதரிசியும் நல்ல தீர்க்க தரிசனம் ஒரிஜினலும் இருக்கிறபடினால தான் டூப்ளிகேட் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் பல தடவை எச்சரிக்கிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கள்ள தீர்க்கதரிசினா யாரு? அவன் பெயருக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், புகழுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், பணத்துக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், மனுஷனை திருப்திப்படுத்துவதற்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், கள்ள உபதேசங்களை கொண்டு நிலைநாட்டுவதற்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள். தேவனுடைய தீர்க்க தரிசனம் எல்லாம் தேவ வசனத்தோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய தீர்க்க தரிசனம் அவிசுவாசிகளை மனம் திரும்புதலுக்கு ஏதாக நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். மோசே சொல்றாரு, எங்க ஜனம் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னா நல்லா இருக்குமே. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசிகளை கர்த்தர் எழுப்பட்டும். கடைசி காலங்களில் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை அதிகமாய் கர்த்தர் ஊற்றட்டும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சபைக்கு தந்த ஊழியங்களில் பிரதான ஊழியம் 5 ஊழியங்கள். 1 அப்போஸ்தல ஊழியம். சொல்லுங்க, அப்போஸ்தல ஊழியம். 2 தீர்க்க தரிசன ஊழியம். 3 சுவிசேஷகனுடைய ஊழியம். 4 மேய்ப்பனுடைய ஊழியம். 5 போதக ஊழியம். இந்த 5 ஊழியங்களும் சபையில் இருக்க வேண்டும். 1 அப்போஸ்தலன், 2 தீர்க்க தரிசி, 3 சுவிசேஷகன், 4 போதகர், 5 மேய்ப்பர். இத்தனையும் இருக்கிற சபைதான் தேவனால கட்டி எழுப்பப்படுகிற சபை. ஆமென். நம்முடைய சபைகளை அப்படி கர்த்தர் அலங்கரிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. எல்லாரும் இந்த கால வேளையில் தேவ கரங்கள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். உம்முடைய ஆவியின் வரங்களினாலே, உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புங்க.